வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, முனைவர் செந்தில்குமார் அக்ரிகல்ச்சரல் நிகழ்ச்சியிலிருந்து சில பகுதியை கேட்போம். அது மாதிரி சுழற்சி முறை விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார். இப்போ நம்ம விவசாயிகள் நாங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நிலத்துல நெல் பயிர் வச்சாங்கன்னா 3 போகமோ 4 போகமோ அதே திரும்ப திரும்ப பயிர் வைக்கிறாங்க. அது கரெக்டான முறையா இல்ல நம்ம மாத்தி வேற ஏதாவது பயிரிடணுமா? அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். இது மிக நல்ல கேள்விங்க மேடம். இப்ப பயிர் சுழற்சி முறைன்றது ஒரு விவசாயி ஒரு ஆண்டுக்கு ஒரு 3 மாதம் நெல் போடுறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சில விவசாயிகள் பாத்தீங்கன்னா காவிரி டெல்டா போன்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 போகமும் நெல்லே போடுறாங்க. ஸோ இப்போ இந்த 3 போகம் நெல் போடும்போது அந்த மண்ணுடைய அந்த நெல் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த இடத்துல அந்த தேவையான இடத்துல தான் வளரும். ஸோ அந்த தொடர்ச்சியா அந்த ஒரு நெல்லை போடும்போது அந்த மண் வளம் குறையுது. ஸோ அது பாத்தீங்கன்னா நெல்லில் தாக்கக்கூடிய பூச்சிகள் அது வந்து அந்த சாயில இருந்துகிட்டே இருக்கும். அந்த பூச்சிகளாகட்டும் நோய்களாகட்டும் அது அந்த கண்டினியூஸா இருக்கும். ஆனால் மற்ற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அந்த களைகள், நெல்லை சார்ந்த களைகள், அதனுடைய சீட் பேங்க் அது வந்து அந்த இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பயிர் சுழற்சிகள் பண்ணணும். ஒரு விவசாயி ஒரு வருஷம் நெல் போட்டாரா அடுத்த உடனே நெல் அறுத்துட்டு ஒரு தானிய பயிர்கள் உளுந்தோ பாசிப்பருப்பு இது மாதிரி போடும்போது மண் வளமும் அதிகமாகும். ஸோ வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இதெல்லாம் வந்து நமக்கு குறையும். ஸோ அதனால வந்து இப்ப கண்டிப்பா நம்ம விவசாயிகள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னன்னா பயிர் சுழற்சியை நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். இப்போ சுழற்சி முறையில பயிர் வைக்கிறது எதுக்கு, அதோட அவசியம் என்ன அப்படின்றத சொன்னீங்க சார். அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹைபிரிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம உடல் நலத்துக்கு நல்லதா, விவசாயிகளுக்கு அது பயனுள்ளதா இருக்குமா அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். மேடம், இது ஒரு மிக சிக்கலான கொஸ்டின், இது கேள்வி. ஏன்னா ஒரு விவசாயியா நான் சொல்றதுக்கும் ஒரு உணவு பொருளை உட்கொள்றேன்னா ஒரு தனி மனிதனா சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு விஞ்ஞானியா இப்ப ஹைபிரிட் எதுக்கு கொண்டு வந்தோம்னா, ஹைபிரிட் வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல் அதிகமா இருக்கும், பூச்சி தாக்குதல் கம்மியா இருக்கும், நோய் தாக்குதல் கம்மியா இருக்கும். ஆனா சுவை பாத்தீங்கன்னா ரகங்களோட ஹைபிரிட்ல வந்து சுவை கம்மியா இருக்கும். ஸோ ஒரு கன்சியூமரா நான் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எனக்கு வந்து வெரைட்டி இல்ல நாட்டு ரகங்கள்ல தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். பட் ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், உற்பத்திகள் அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி எடுத்துங்க, நீங்க தக்காளி பாத்தீங்கன்னா ஹைபிரிட் தக்காளி வந்துச்சு. ஏற்கனவே வந்து நாட்டு தக்காளி பாத்தீங்கன்னா அந்த தோல் வந்து ரொம்ப மெலிசா இருக்கும், ரசத்துக்குலாம் நம்ம ஈஸியா நல்லா ஒரு சுவையோட இருக்கும். இப்ப வந்து உற்பத்தி அதிகப்படுத்தணும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இது பண்றதுக்காக அந்த தக்காளியில வந்து சில ஜீன் எல்லாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ஜாம் தக்காளி நாட்டு தக்காளி ஷேப்ல தான் இருக்கு, ஆனா அது ஜாம் தக்காளி தான். நீங்க வீட்டுல ரசம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது புழிஞ்சிருப்பீங்க. ஸோ அதனால என்னுடைய கருத்துக்கு என்னன்னா, ஹைபிரிட்ன்றது மகசூலை அதிகப்படுத்தும், வெரைட்டி இல்ல நாட்டு ரகங்கள் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், அதோட நியூட்ரியன் கண்டென்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து விஞ்ஞானிகள் என்ன பண்றோம், ஸோ அந்த ஹைபிரிட்லயும் நியூட்ரியன் கண்டென்ட்டும் இருக்கணும், அதுக்கான அதிக மகசூலும் கொடுக்கற மாதிரி இப்ப ஆராய்ச்சிகள்லாம் நாம் நடந்துட்டு இருக்கோம் மேடம். சார், நீங்க குறிப்பா எதுல ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கீங்க? நீங்க ஆராய்ச்சியில ஈடுபட்ட நெல் வகைகள் அதை பத்தி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நான் மேடம் என்னுடைய முதுநிலை எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது நாங்க வந்து தீசி சப்மிட் பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா நான் ஆடுதுறை ஏடிடி RH1 என்ற ரகத்துல ஸோ மானாவாரியா அப்ப வந்து காவிரியில வந்து தண்ணி பிரச்சனை இருக்கும், 2000 அந்த மாதிரி காவிரியில தண்ணி. ஸோ அப்போ ஒரு விவசாயி நாட்டை ரெடி பண்ணிட்டு என்னைக்கு தண்ணி விடுவாங்கன்னு வெயிட் பண்றதுக்கு பதிலாக நாங்க என்ன நினைச்சோம்னா ஒரு மானாவாரியா அப்படியே விவசாயி நிலத்தெல்லாம் உழுது வச்சிருவாரு. ஸோ அப்படியே நெல் ரகங்களை அப்படியே விதைக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியில அதுல வந்து தழைச்சத்து வந்து LCC லீஃப் கலர் சார்ட் மூலயமா நம்ம வந்து எப்பெல்லாம் தழைச்சத்து தேவைப்படுதோ அந்த இலை வண்ண அட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த அட்டையை பயன்படுத்தி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நேரடி நெல் விதைப்புல களைகளுடைய இது அதிகமா இருக்கும். ஒரு பயிரோடைய மகசூல் எதனால குறையுதுன்னா களைகள்னாலதான் 45% குறையுது, பூச்சியினால 30% குறையுது.
நோய்களால ஒரு 20% குறையுது, ஒரு 10% வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டோரேஜ்ல குறையுது. இப்ப இந்த களைகள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பயிருடைய மகசூலை குறைக்கும் காரணி. ஸோ என்னுடைய ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்புல களைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து 3 விதமான கெமிக்கலை நான் பயன்படுத்தினேன். பூட்டாக்ளோர், அல்மிக்ஸ், பிரிட்டிலாக்ளோர் போன்ற இதில் வந்து எல்சிசி இலைவழி வண்ண அட்டை மூலயமாகவும் வந்து அல்மிக்ஸ் அந்த கெமிக்கல் பிரிட்டிலாக்ளோர் இது பண்ணும்போது நமக்கு நல்ல மகசூல் கிடைக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சியில் என்னுடைய டிகிரி வாங்கினேன் மேடம், எம்எஸ்சியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரமக்குடி நெல் ஆராய்ச்சி நிலையங்களில் நான் பணியாற்றும் போது குறைந்த ரக வறட்சி தாங்கி வளரக்கூடிய, அது போக வந்து ஒரு 105 நாள் விளையக்கூடிய ரகங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுல ஈடுபட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா R4 என்ற ரகம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 2009 அந்த ரகம் வெளியிடப்பட்டது. அதில் என்னுடைய பேரும் இருக்கும். ஸோ அந்த ரகம் பார்த்தீங்கன்னா 105 நாளில் நமக்கு மானாவாரியில் விளையக்கூடியது. ஸோ அந்த ரகம் மானாவாரியிலையும் விளையும், நம்ம வந்து இரவையில் நடவு செஞ்சும் அந்த இதை பண்ணலாம். அது பக்கம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலையத்தில் அங்கே வந்து எண்ணெய் வித்து சம்பந்தமான ஆராய்ச்சிகள் செஞ்சோம். அப்புறம் வந்து இந்த செம்மை நெல் சாகுபடியை எப்படி மக்களுக்கு பரப்புறது, இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி மேடம். ஸோ பிஹெச்டியில் பார்த்தீங்கன்னா துவரையில் மருதாம் எப்படி கரும்பெல்லாம் நம்ம வெட்டி விட்டா திரும்ப துளுக்குதோ, என்னுடைய பிஹெச்டி ஆராய்ச்சியில் வந்து துவரையை வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டில் கட் பண்ணி விடுறோம். ஒரு 1 அடி, 1.5 அடி, 2 அடியில் வெட்டி விட்டு திரும்ப அதுக்கு வந்து டிஏபி பல ஸ்ப்ரேலாம் கொடுத்தோம்னா எப்படி மகசூல் கிடைக்குது. ஏன்னா ஒரு விவசாயி ஜூன் ஆடிப்பட்டம் துவரையை போடுவார் மேடம். திரும்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் அறுவடை பண்ணுவார். திரும்ப பார்த்தீங்கன்னா மழை உடனே பெய்யும். ஸோ அப்போ அந்த மழை பெய்ய காலத்தில் இவரால் நிலத்தை வந்து திரும்ப ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த துவரையை அறுத்துட்டு திரும்ப ஒரு உரத்தை போட்டாருன்னா இதுவே திரும்ப துளுத்து வந்துடும். ஸோ அப்போ அவருக்கு வந்து நிலம் தயாரிக்க வேண்டிய செலவு இல்லை, விதை செலவு இல்லை, விதைக்கும் செலவு இல்லை. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கலாம் என்ற ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க மேடம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொன்னார்கள்? வணக்கம், என் பெயர் லட்சுமி, வயது 50. நிலா எஃப்எம்மில் வேளாண் துறை பேராசிரியர் திரு செந்தில்குமார் தனது துறையில் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்துள்ளது நமது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பயிரிடுதல் பற்றிய தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேர்களே, டாக்டர் சூரியநாராயணன் உயிர் தொழில்நுட்பவியல் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். இப்போ உங்களுக்கு இந்த அறிவியல் துறையில எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? எப்படி வந்து நீங்க இந்த அறிவியல் துறையை தேர்ந்தெடுத்தீங்க சார்? பள்ளி படிப்பு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். உங்களுக்கு இந்த அறிவியல் துறையில வரணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி ஏற்பட்டதுங்க சார்? நான் சின்ன வயசுலயே என்னுடைய மாமா குருசுவாமி, அவர் வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட், கெமிஸ்டா இருந்தார், பட் நேச்சுரலிஸ்ட் அவர். எனக்கு இந்த பறவைகள், பேர்ட் வாட்சிங், அது ஒரு ஹாபியா இருந்தது. ஸோ அப்போவே வந்து ஒரு சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. பியூசி முடிச்சப்புறம் டாக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணினேன். டாக்டர் சீட் கிடைக்கல. அப்போ சரின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி பண்ணிட்டு பிஎஸ்சி பாட்னி, எம்எஸ்சி பண்ணும்போது பாட்னி பண்ணும்போது பிரசிடென்சி காலேஜில் நான் பண்ணிட்டு இருந்த போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு இன்டர்நேஷ்னல் சிம்போசியம் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எங்கள் காலேஜில் இருந்து பக்கத்துலேயே யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால நாங்கள் போயிட்டு அந்த சிம்போசியத்தை அட்டன் பண்ணாங்க. சிம்போசியம்னா என்னன்னு அப்போ அவ்வளோ ஒன்றும் தெரியாது. பட் அங்கே போய் பார்த்தபோது நம்ம புத்தகத்தில் படிக்கிற அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள நேராக பார்க்கறதுல ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அமெரிக்கா, நிறைய வெளியூர், ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், வேற ஊர்ல இருந்து வந்தாங்க. இவங்களுடைய பேரெல்லாம் புத்தகத்துல நம்ம கிளாஸ்ல அந்த படிக்கிறோம். அவங்கள நேராக பார்க்கும்போது அவங்க லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சிலதெல்லாம் அந்த லெவல் புரியலன்னா கூட ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி, நம்ம கூட இந்த ஃபஞ்சை படிக்கலாமே அப்படின்னு. அப்படிதான் வந்து பூஞ்சைகள் படிக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அந்த சமயத்துல வந்து ரிசர்ச் அப்ளை பண்ணி கிடைச்சது. அதனால அங்கே பண்ணி ரிசர்ச். தட் இஸ் ஹவ் ஐ டெவலப்ட் இன்ட்ரெஸ்ட் இன் சயின்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் தி ஸ்டடி ஆஃப் ஃபஞ்சை மைக்ரோபாலஜி. நன்றி சார். பூஞ்சைகளை பத்தி படிக்கலான்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத பத்தி சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்க பூஞ்சைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா எங்களுக்கு பூஞ்சைகள் அப்படின்னா ஒரு ஈரப்பதமா இருக்கும்போது மேல டஸ்ட் மாதிரி ஒரு படிகிறது, இவ்வளவுதான் எங்களுக்கு வந்து பூஞ்சையை பத்தி தெரியும். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி மஷ்ரூம்
அந்த வகையான பூஞ்சைகள் மட்டும்தான் எங்களுக்கு வந்து தெரியுது. நீங்க வந்து உங்களோட ஆராய்ச்சியில நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்ட பூஞ்சைகளை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். முதல்ல ஒரு பூஞ்சைகள் பத்தி ஒரு ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றேன். அதாவது இந்த பூஞ்சைகள் உடைய அது அந்த உயிரினங்கள் வந்து மற்ற எல்லா உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போது வேற மாதிரி. அந்த பூஞ்சைகளுடைய லைஃப் ஸ்டைல் அதுவே வந்து வேற எதுலையுமே இல்லாத மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம பூஞ்சைகள் வந்து ரொம்ப வருஷங்கள், எவ்வளவோ மில்லியன் இயர்ஸ் முன்னாடியே வந்து இவால்வ் ஆயிடும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பூஞ்சைகள் வந்ததுனால தான் முதல்ல வந்து செடிகள் வந்து நீர்ல இருந்தது. அந்த நீர்ல இருந்து லேண்டுக்கு வந்தது இந்த பூஞ்சைகளுடைய உதவியால. பூஞ்சைகள் அதோட சேர்ந்து வாழ்ந்து அந்த உதவியால தான் எவல்யூஷன்ல பிளான்ட்ஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் வாட்டர் டு டெரஸ்ட்ரியல். அதுக்கப்புறம் தான் செடிகள் வளர்ந்து மரம் அந்த எல்லாமே இப்ப இருக்கிற நம்ம பார்க்குற வெஜிடேஷன் எல்லாமே இந்த பூஞ்சைகளுடைய ஒரு உறவுனாலதான். ஏன்னா பூஞ்சைகள் உள்ள போனதுனால அந்த செடிகளுக்கு நிறைய நன்மைகள் பார்க்கலாம். இப்போ பூஞ்சைகளால நமக்கு வந்து நிறைய உதவிகளும் இருக்கு, இதுவும் இருக்கு. எது பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளால நமக்கு வந்து எப்போதுமே பூஞ்சைகளுக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் என்னன்னா, ஏதான வியாதியை உண்டு பண்ணும், இல்ல சாப்பாட்டை கெடுத்துரும். நீங்க சொன்ன மாதிரி அழிப்போம், பழத்து மேல இல்ல ஊறுகாய் மேல சாப்பாட்டு மேல பழசானா மேல வளரும், தூக்கி கொட்டிடுவோம். ஆனால் சில பூஞ்சைகள், நிறைய பூஞ்சைகள் வந்து நோய், நம்மளுடைய பயிர்களுக்கு நோய், இவன் மனிதர்களுக்கே நோய், அப்புறம் வந்து பெட்ஸ் அனிமல்ஸ் இதுகளுக்கெல்லாம் நோய் வர வைக்கும் பூஞ்சைகள். ஆனால் நிறைய நன்மைகள் தரக்கூடிய பூஞ்சைகளும் இருக்கு. இப்போ எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெனிசிலின். அது ஒரு ஃபங்கஸ், பெனிசிலியம் அப்படிங்கிற ஃபங்கஸ்ல இருந்து பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக், அதுதான் முதல் ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சது. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ்னால தான். அது பஞ்சை, இந்த மாதிரி பூஞ்சைகள், பாக்டீரியாவும் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் பூஞ்சையிலேருந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தாங்க. அதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க இல்லையா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. ஒருத்தருக்கு வந்து கிட்னி சரியா வேலை செய்யலைன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு கிட்னியை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. அதே மாதிரி லிவர்ல ஒரு கொஞ்சம் பகுதியை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் நடக்குது. நீங்க இந்த அதே மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கூட ரொம்ப நாள் முன்னாடி ஆரம்பிச்சாங்க. இதுல என்னன்னா, இந்த ஆப்ரேஷன் ரொம்ப, அதாவது ஆப்ரேஷன் ஈஸி பண்ணிடலாம். டோனார் இருக்கும்போது நான் வந்து என்னுடைய ஒருத்தர் வந்து தன்னுடைய நுரையீரலையோ எதையோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு அதை எடுத்து டாக்டர் சர்ஜன் வந்து ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ் அதை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே அது நல்லா கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யும். என்னதான் இருந்தாலும் அந்த 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 நுரையீரலையோ அந்த கிட்னியையோ தானமா பெற்றவருடைய உடம்பு இந்த புதிய ஆர்கனை வந்து அது தெரிஞ்சுக்கும், இது வந்து நம்மது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணோம், அது உடம்புல ஒரு எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஆர்கன் வந்து வெளியில இருந்து வந்தது, நம்ம உடம்போடது அல்ல அப்படின்னு நம்மளுடைய உடம்பு தெரிந்து கொண்டு அதுக்கு எதிர்வினை ஆகும். அப்போ இந்த ஆர்கன் நல்லா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினாலும் அவரு சக்சஸ்ஃபுல்லா அது வந்து அந்த பேஷண்ட் ரொம்ப நாள் வாழ முடியாது. ஏன்னா பாடி வந்து ரிஜெக்ட் பண்ணும் அந்த புதுசா சேர்ந்த டிஷ்யூ. ஸோ அது எப்படி ஆகுதுன்னா, நம்மளுடைய அந்த பாடி வந்து அதனுடைய
இம்யூனிட்டி எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து வெளியே தள்ள பார்க்கும். இப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு ஃபங்கஸ், அந்த மைக்ரோஸ்கோபிக் ஒரு காலம் பூஞ்சை, அது ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கெமிக்கல் பேரு சைக்ளோஸ்போரின். அதை இந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தா அவருடைய இம்யூனிட்டி கம்மியாகும். இம்யூனிட்டி கம்மியாச்சுன்னா இந்த வெளியில இருந்து வேற ஒருத்தர்கிட்ட எடுத்து வச்ச இந்த ஆர்கன் வந்து டிஷ்யூ, அதை வந்து அவருடைய உடம்பு வந்து எதிர்த்து தள்ளாது. ஸோ இன்னைக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப வெற்றிகரமான ஒரு ஆப்ரேஷன். எத்தனையோ பேர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வாங்கி ரொம்ப நாள் வாழறாங்க. அதுக்கு மெயின் ரீசன், முக்கிய காரணம் இந்த சைக்ளோஸ்போரின் என்கிற இந்த மருந்து. அது வந்து ஒரு ஃபங்கஸ்ல இருந்து கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து எல்லா பூஞ்சைகளும் நமக்கு கெடுதல் செய்கிறது அப்படின்னு நினைக்கல கூடாது. நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொன்னார்கள்? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே சந்தானம். இந்த பதிவானது டாக்டர் வி.எஸ். சூரியநாராயணன் அவர்களை பற்றியது. இவர் நுண்ணுயிர் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். மேலும் இந்த பதிவில் இவர் பூஞ்சையை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார். அவர் பள்ளி படிப்பு, கல்லூரியில் சேர்ந்தது, அதன் பின் ஆராய்ச்சியை தொடர்ந்தது என பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த காலத்தில் ஆராய்ச்சி நிகழ்வுகள் எவ்வாறு நடந்தது, எவ்வாறு அவரது ஆராய்ச்சிகள் தொடங்கின, உடன் யார் இருந்தார்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். மேலும் சில புதிய விஷயங்களை இவரது பதிவிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். நன்றி.